அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் எப்படி நாம் பிரபஞ்சத்து கூட பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஆமாங்க, 10 நிமிஷத்தில் நீங்கள் பிரபஞ்சத்தோடு பேசலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெக்ஷன், சீக்ரெட் இது எதுவுமே இல்லாமல் நான் சொல்கிற இந்த சிம்பிள் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியாக நீங்கள் பிரபஞ்சத்துடன் பேசலாம். பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு ஹை பவர் எனர்ஜி, அதாவது எனர்ஜிகளால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரபஞ்சம். உயிர் உள்ளவை, உயிரற்றவை, நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோன், உட்காந்துருக்கிற சோஃபா, இது எல்லாமே ஒரு எனர்ஜியால் உருவாக்கப்பட்டவை. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற எனர்ஜியை பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வெளிப்படுத்தும் போது அதோட வைப்ரேஷன் பிரபஞ்சத்தை போய் சென்றடைஞ்சு நமக்கு தேவையானதை பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை. அந்த பணத்தை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃப்ரெண்டு அதாவது அந்த நினைப்பிலே இருப்பீங்க, ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்டால் கிடைக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் போனதும் உங்களுக்கு தேவையான ஒரு 10,000 ரூபா வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டு எடுத்து கொடுக்குறான். இதுதான் பிரபஞ்சம் செய்யும் வேலை. அதாவது நம்ம எனர்ஜியை நம்ம வெளிப்படுத்தும் போது நமக்கு தேவையானதை பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். இப்போ பிரபஞ்சக்கிட்ட நாம் பேசுகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு தனிமையான இடத்தை தேர்வு பண்ணணும். அதாவது ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இரைச்சல் இல்லாமல் ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மனம் அமைதியான மனநிலையில் இருக்கும். அப்படி அமைதியான மனநிலையத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும்போது உங்கள் மனது டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் முதல்ல ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுங்க. தொந்தரவே இல்லாத இடத்த சூஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு நேரத்தையும் சூஸ் பண்ணுங்கள். அதாவது அதிகாலை 4லிருந்து 6 மணி வரை உள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்தை சூஸ் பண்ணலாம். அப்போ எனர்ஜிக்கல் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அமைதியான மனநிலையில் இருக்கும். நீங்கள் மட்டும்தான் முழிச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறத உடனே பிரபஞ்சம் நிறைவேற்றும். அப்படி அந்த டைம் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ப்ராப்பராக தெளிவாக கேளுங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா, வேலை வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேலை தான் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், அதாவது இந்த வேலை கிடைக்கணும், இந்த வேலையில் இவ்வளவு சேலரியோட இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ப்ராப்பரான ஒரு விஷயம் தெளிவாக அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுங்க. அப்புறம் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். நீங்கள் வேலை வேணும் அப்படின்னு கேட்குறீங்கல்ல, வேலை வேணும் அப்படின்னு கேட்காம அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிட்டதான்னு நினச்சிக்கணும். இப்போ இந்த கம்பெனியில் ஹெச்ஆர்ஓவா இவ்வளோ ரூபா சம்பளத்தில் வேலை கிடைச்சிருச்சு, இந்த வேலை கிடைத்ததற்கு நன்றி, இந்த வேலை கிடைக்க உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு உங்கள் நன்றி உணர்வை பிரபஞ்சத்திட்ட வெளிப்படுத்தணும். இப்போ நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அந்த பொண்ணுக்கிட்ட என் காதில் சொல்ல போகிறேன், என் மனைவி என்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா, அவள் கூட மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், என் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் நன்றி உணர்வுடன் பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். அதாவது இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் உங்களோட காதலை சொல்ல போகிறீங்க அப்படின்னா, காதலை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் விரும்புகிறோம், எங்களை சேர்த்து வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, நான் என் மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த வாழ்க்கையை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு நடந்து முடிஞ்சிருச்சு, அதாவது அப்படிங்கிறதோட நம்மக்கிட்ட அது கிடச்சிருச்சு அப்படிங்கிற நன்றி உணர்வோடு நீங்கள் பிரபஞ்சத்திட்ட பேசணும். அதுக்கு பின்னாடி ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்கள் கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் கேட்டது எல்லாம் கிடச்சிருச்சு, சந்தோஷமாக வாழ்கிறேன்,
இந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. அவ்வளோதாங்க. இப்படி தான் பிரபஞ்சத்துக்கு கூட நீங்கள் பேசணும். என்னடா 10 நிமிஷத்தில் பிரபஞ்சம் நம்ம கூட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இதெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக உங்கள் வாழ்க்கையில் காலையில் அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். பிரபஞ்சம் உங்கள் கூட கட்டாயமாக பேசும். பிரபஞ்சம் பேசும் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி பேசும் சொல்கிறேன். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், இதில் பிரபஞ்சம் நம்ம கூட எங்கே பேசுது அப்படின்ட்டு. இப்போ இந்த 10 நிமிஷம் நீங்கள் இந்த விஷயத்தை ரெகுலராக பண்ணும்போது உங்களுடைய எனர்ஜி பிரபஞ்சத்துடைய எனர்ஜியோட சப்போர்ட் ஆகி அது உங்களுக்கு, இப்போ நீங்கள் வேலை வேணும்னு கேட்குறீங்க, அது உங்களுக்கு தானாகவே நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது அப்படி இல்லைங்க. நீங்கள் கேட்குறத பிரபஞ்சம் உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வழிகளை காட்டுது. அதுதான் உண்மை. அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி போய்கிட்டே இருக்கீங்க. ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் நேரம் விட்டு கவனிக்கிறீங்க. அவங்க பேசுகிறதுல உங்கள் சொல்யூஷன் தீர்றதுக்கு வழி கிடைக்குது. இது பிரபஞ்சம் மறைமுகமாக உங்களுக்கு கூறும், உங்களிடம் பேசும் வார்த்தை. இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலும் பிரபஞ்சம் உங்களுடன் மறைமுகமாகவும் சில நேரங்களில் நேரடியாகவும் உங்களிடம் பேசும். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.